ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விழாவாக நான் இதை பார்க்கிறேன். 65 ஆண்டு காலம் திராவிட சூழ்ச்சியால் தென் மாவட்டங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தி அரசியல் குளிர்காய்ந்த திராவிட சித்தாந்தவாதிகள் மத்தியிலே அதை தூக்கி எறிந்து தேசத்தின் பக்கம் நான் நிற்கிறோம். இந்த நாட்டிலே இருப்பவர்கள் அனைவரும் முழுதாய் மக்கள் என்று உணர்த்தும் வகையிலே இந்த விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது. பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் என்னை பேசுவதற்கு முன்பாக சொன்னார், 2015ஆம் ஆண்டிலே பட்டியல் வெளியேற்றத்திற்கு திருமாரஞ்சி கையெழுத்திட்டார் என்று சொன்னார். அதற்கு முன்பாக நான் இருந்த விதம் என்பது ஒரு காட்டு மரம் போல, நான் மட்டுமே உலகத்தில் சிறந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு காட்டு மரம் போல நான் இருந்தவன். இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தினுடைய வரலாறும் வாழ்வியலும் படித்த பிறகு நான் ஒரு வாழை மரமாக மாறினேன். வாழை மரம் என்பது அதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் மக்களுக்கு பயன்படும். அதை நான் உணர்ந்த காரணத்தினால் தென் மாவட்டங்களிலே கலவரங்கள் வரக்கூடாது என்பதற்காக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கோயில்பட்டியில் போட்ட மேடையிலே நான் சென்ற பொழுது நான் பார்த்து வியந்த விஷயம், இப்படி உறவுகளை 65 ஆண்டுகளாக நாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஏக்கம் என்னுள்ளே இருந்தது. என்னை பார்த்தவர்களால் என்னை ஆற தழுவி என்னை வரவேற்றார்கள். ஒரு காலத்திலே தேவேந்திர குல மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே முக்கியத்துவம் சமூகம் போக முடியாது. நாங்கள் வாழ்கின்ற பகுதியிலே அவர்கள் வர முடியாத அயல்நாட்டுக்காரர்கள் போல் வாழ்ந்தோம். திருமாரஞ்சி இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கு கையெழுத்திட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மேடையிலே ஏறி அந்த பெயர் மாற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த அந்த மாற்றம்தான் இன்றைக்கு இந்த விழாவிலே நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். எல்லா இடத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும். புரிதல் என்பது ரொம்ப முக்கியம். எங்களுடைய தெய்வ திருமணார் வசனம் முத்துராமலிங்க தேவர் அதிக நேசித்த ஒரு சமூகம் உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திர குல மக்கள் தான். அவர்தான் அவர் கூடத்தில் இருக்கக்கூடிய அருகில் வைத்திருந்தவர் சோலை குடும்பம், முத்து குடும்பம் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மெய்காப்பாளராக இருந்தார். அவர் எங்கே சென்றாலும் அவர்களை அழைத்து செல்வார். அப்படி நேசமிகு சமூகத்தை அரசியல் சூழ்ச்சி நாம் இருவரையும் முழுதாய் மக்களை பிரித்தது. அந்த பிரிவை இப்பொழுது நாங்கள் 65 ஆண்டு காலம் அதை எல்லாம் பழைய கசப்பான விஷயங்களை கலைந்து விட்டு இன்றைக்கு இந்திரன் விழாவிலே நான் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். வாழ மகேந்திரன், நாகேந்திரன் போன்ற சூரிய பிரகாஷ் போன்ற அருமையான தம்பிகளினுடைய மனமாற்றம், குறிப்பாக எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் இன்றைக்கு தேவேந்திர குல இளைஞர்களை சகோதரர்களாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் மனமாற்றம் தான். மாற்றம் ஒன்றே இந்த உலகில் நிலையானது. மாற்றம் தான் இந்த உலகத்தில் நிலையானது. அந்த மாற்றத்தை மாறவிடாமல் பார்த்துக் கொள்வது நம்மளுடைய மனமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் மனம்தான் அனைத்தும் காரணம். நான் தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தினுடைய வரலாறுகளை பல மேடையிலே நான் பேசியிருக்கிறேன். நான் இப்பொழுது பேசுவது ஊடகத்திற்காக என்று நினைக்கின்றேன். அதனால் என்னை பொறுத்த அளவுக்கு ஜாதிகள் என்பது ரொம்ப முக்கியம். அவருடைய கலாச்சாரங்கள் என்பது ரொம்ப முக்கியம். அவரவர்கள் வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். பண்பாடு நாகரிகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக கட்டமைப்பு மிக மிக முக்கியம். அவரவர்கள் பண்பாடு, அவரவர்கள் நாகரிகம், அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். திருமாறன் தேவேந்திர குல வேளாளர்கள் என்னை வைகிறார்களோ இல்லையோ, என் சமூகம் என்னை பல்வேறு இடங்களிலே திருமாறன் தேவேந்திரன் என்றுதான் என்னை கமாண்டிலே வந்து பேசுகிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை.
அதை பற்றி நான் கவலைப்பட போறதும் இல்லை. ஒரு சமூகத்தினுடைய வரலாறு தெரியாதவன் என்னை பழித்து பேசுகிறான் என்று சொன்னால் அவன் அறியாமையைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, ஒரு சமூகம் உலகத்திலே எத்தனை சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே கேட்பது என்ன? இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு ஒன்று மட்டும்தான் சமூக நீதி என்று நினைக்கக்கூடிய இந்த சமூகத்திலே, மனித குலத்திலே, சமூகம் என்று சொல்வதை விட மனித குலத்திலே எனக்கு சலுகை வேண்டாம், எனக்கு மரியாதை கொடு என்று சொன்ன ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தேவேந்திர குல சமூகம் தான். நீ கொடுக்கும் சலுகை எனக்கு தேவையில்லை, சக மனிதராக என்னை பார். என்னை எஸ்சி என்று ஒரு குறுகிய வட்டத்திலே என்னை அடைக்காதே. திருமாறனை கேட்டால் தேவர் என்று சொல்வார், இன்னொருவரை கேட்டால் பிள்ளவார் என்று சொல்வார், இன்னொருவரை கேட்டால் யாதவர் என்று சொல்வார். ஆனால் உங்களை ஒரே ஒரு வட்டம் எஸ்சி என்று முடிக்கிறார்கள். அந்த எஸ்சி என்று முடிப்பதை நான் வெறுக்கிறேன். அந்த எஸ்சி பட்டியலில் இருந்து எல்லா சமூகமும் வெளியேற வேண்டும். அவர்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்பது நமக்கு அவமானத்தை தருகிறது என்று சொன்னால், அந்த சலுகை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திர குல ஒரு சமூகம் தான். தெய்வ திருமண பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்வார், பிறந்த இனத்தை எவன் ஒருவன் மறைக்கிறானோ அவன்தான் இன துரோகி. நாம் பிறந்த இனத்தை எவன் ஒருவன் மறைத்து மக்களிடத்திலே பழகுகிறானோ அவன்தான் இன துரோகி. நீ சொல்லணும் போய் நான் தேவேந்திரன் என்று சொல்லி, நீ தேவர், நான் கோணா, நான் பல்லன், நான் பறையன் என்று சொல்ல வேண்டும். அப்படி உன் இனத்தை நீ மறைத்தால் நீதான் இந்த இனத்திற்கு செய்யக்கூடிய பெரும் துரோகியாக இருப்பார். அதனால் இந்த சமூக ஒற்றுமை என்பது மாற்றங்கள் மாற மாற இன்னும் வலுப்பெற வேண்டும். பாலமகேந்திரன் தம்பி அவர்கள் என்னிடத்தில் சில கோரிக்கைகளை வைத்தார். இந்த ஆலயத்திற்கான கோரிக்கையை வைத்தார். இந்த மேடையிலே நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், கண்டிப்பான உங்கள் கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருவேன். இந்த ஆலயத்திற்கான கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி சமூக ஒற்றுமை ரொம்ப முக்கியம் என்று வலியுறுத்தும் விதமாக அனைத்து சமுதாய மக்களையும் அழைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திர விழா மென்மேலும் வளர வேண்டும், பெரும் விழாவாக இருக்க வேண்டும். எல்லா மக்களும் எல்லா கிராமங்களையும் அழைத்து முளப்பாரி மாவிளக்கு போன்ற கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்த வேண்டும். எல்லா கிராமங்களுக்கு நீங்கள் அழைப்பிட வேண்டும். வேறு சமூகம் வாழக்கூடிய இடத்திற்கு என்னை அழைத்து போங்கள், நான் அழைப்புகள் கொடுக்க உங்களுக்காக வருகிறேன். அப்படியே எல்லா சமூகமும் இந்திரனை வழிபடும். இந்திரன் என்றால் எந்திரம். எந்திரன் இல்லாமல் ஒரு மனிதன் இயங்க முடியாது. அந்த மனிதன் இந்திரன் இல்லாத எந்த ஆற்றலும் இல்லை. உலகத்திலே 3 கடவுளை சொல்வார்கள், விஷ்ணு, சிவன், பிரம்மன் என்று சொல்வார்கள். பிரம்மனுக்கு எங்கள் 8 நாள் 24 உபகிராமத்தில் பிரம்மனை விருமனாக வழிபடுகிறோம். ஆனால் தேவேந்திரனுக்கு ஒரு சிலை இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திர மக்கள் வழிபடுகின்ற அந்த சிலை இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இந்த மக்கள் தான் வழிபடுகிறார்கள். இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி தேவேந்திரன். அப்படிப்பட்ட தேவேந்திரனுடைய விழாவிலே நான் கலந்து கொள்வதில் பெருமை அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே எந்த அசம்பாவிதமும் வரக்கூடாது. எந்த அசம்பாவிதமும் வராமல் ஒருதாய் பிள்ளைகளாக கலந்து நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அடுத்த வருகின்ற நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு நான் வருகின்ற பொழுது இந்த இடம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்திரன் இருக்கக்கூடிய இடம் அனைத்தும் செழிப்பாக இருக்கும். மழையை பொழியக்கூடியவன், இந்த நாட்டை செழிப்பாக செய்யக்கூடியவன் இடம் இந்த மாதிரி வெயிலாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நல்லபடியாக நிகழ்ச்சி நடத்தி அனைத்து இந்திர குல கமிட்டி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.